Praise the Lord. இந்த ஜூடா ஷாகு என்கிற ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆமென். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நம்ம இயேசுவை ஸ்தோத்தரித்து நம்ம புகழ்ந்து ஆமென் அவரை பாடி துதிக்க வேண்டும். இன்றைக்கு கூட ஒரு வேத வசனத்தை நம்ம வாசித்து தியானித்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஆமென் டாக்டர்ஸால ஆமென் மனிதர்களால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் என் தேவன் அதிசயமாய் மாற்ற போகிறார். ஆமென். பலன் இல்லாத காரியத்தில் பலன் தர போகிறார். சுகம் இல்லாத காரியத்தில் என் தேவன் சுகம் தர போகிறார். இன்றைக்கு நம்ம பாடி இயேசுவை துதிக்க போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாமே உம்மால் ஆகும். இயேசுப்பா இருக்கிற இடத்துல கைகளை தட்டி நம்ம பாடலாமா? உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே என்று சொல்லி நம்ம இயேசுவை துதிக்க போகிறோம். தாவீது என்கிற தேவபக்தன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவன் இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவன் அது எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி. அவன் மனிதர்கள் சொல்லியிருக்கலாம், இனி இவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கவே நடக்காது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் என் தேவனுக்கு ஒரு நிமிடம் போதும் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய, அந்த காரியத்திலே அதிசயத்தை செய்ய. அவன் இருக்கிற இடத்துல கைகளை தட்டி, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா
பொழுதே தோன்றும் அந்த முந்தினவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா இந்த ஆராதனை வேளையிலே மறக்கப்பட்டு போகட்டும். பூர்வமானவைகளை சிந்திக்கிற நினைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகட்டும்பா. அவன் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் வறண்ட நிலத்தில் அவன் ஆறுகளை உண்டாக்குகிற தெய்வம். இந்த நேரத்திலே உங்க வாழ்க்கையில எவ்வளவு வறண்ட நிலம் போல இருந்தாலும் என் தேவன் அவைகளை ஆறுகளாய் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்லுவோம், ஆகும் எல்லாம் ஆகும். என் இயேசுவாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும். இயேசுவாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும். சொல்ல சொல்ல ஆகாத காரியங்களை என் தேவன் ஆமென் சம்பூரணமாய் அதிசயமாய் அற்புதமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். Hallelujah. Thank you, Lord. Praise the Lord Jesus. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய இயேசுப்பா ஆமென் யோசனையில் பெரியவர். நாம் ஒரு காரியத்தை குறித்து ஒரு நினைவு கொண்டிருப்போம், ஆனால் அதை குறித்து தேவனுடைய நினைவுகள் வேறு மாதிரி இருக்கும். ஆமென். அதான் வேதம் சொல்கிறது எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனம். அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் இருக்கிறார். ஆமென். நீங்க எந்த காரியத்தை குறித்து அநேக நாட்களா இருதயத்தில் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க, அந்த காரியத்துல கர்த்தருடைய யோசனைகள் பெரியவைகள். அதான் வேதம் சொல்கிறது, என் உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்முடைய வழிகள் நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் இயேசுப்பாவுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆமென் நம்ம இயேசுப்பா விட்ட அப்பா நீங்களே யோசனையில் பெரியவர் ஆண்டவரே, நீங்களே செயல்களில் வல்லவர் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம இயேசுப்பாவை துதிக்க போகிறோம். Thank you.
கண்மணி போல் காப்பவர், கழுகு போல தம்மை தோளில் தூக்கி சுமக்கிற தெய்வம். கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. சொல்லுவோம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹalleluya. ஓசன்னா 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 ஓசன்னா. சிலுவையினால் நம்மை மீட்டவர், நம் இஸ்ரவேலால் அனுதினமும் நம்மை மூடி பாதுகாக்கிற தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். உலகமெங்கும் பஞ்சம் கொள்ளை நோய்கள் வந்தாலும் நம்முடைய தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நம் இஸ்ரவேலினால் நம்மை மூடி பாதுகாக்க வல்லமையுள்ள தெய்வனாய் இருக்கிறார். சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை
செய்யாமல் மறந்து போவாங்க உடைய வாழ்க்கையில. ஆனால் என் தேவன் மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் அவர் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. ஆமென். அப்படி அவர் இருந்தார் என்றால் ஆமென் அவர் பரிசுத்தராய் இருக்கவும் முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு எதையெல்லாம் தேவன் கடந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நிச்சயமாகவே இந்த ஆண்டில் அதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஆமென் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. யாக்கோபுக்கு அன்றைக்கு சொன்னதை தேவன் நிறைவேற்றினார். இன்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, இவ்வளவு காலம் சென்று விட்டதே, நிறைவேறவில்லையே, வாக்குத்தத்தங்கள் ஆமென் காணாமல் போய்விட்டதோ, சொன்னவர் மறந்து விட்டாரோ, கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி ஏக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக ஜனங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் 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 பரிசுத்தம். Thank you Lord. இன்றைக்கு ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்திலிருந்து விடுதலையாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.